வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வார துக்ளக் பத்திரிகை அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியிருக்காருல்ல, அதை பற்றி ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் வீழ்ச்சி பாதையில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே சரியை தொடங்கிருச்சு திமுகவும் அதிமுகவும். டிவிக்கே ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்துருக்கு. மக்கள் சிஎம் விஜயை பார்த்தீங்கன்னா மாற்றமாக பார்க்கல. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை சிஎம் விஜய் கொடுக்குற மாதிரியான எந்த அறிகுறியும் தென்படலை. அப்போது டெஃபினட்டாக தமிழக அரசியல் வரலாறில் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாறி மாறி ஓட்டு போட்டவங்க தான். கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓட்டு போட்டவங்க தான் அதிக வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள்லாம் அண்ணாமலை பக்கம் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ணாமலை மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு துக்ளக்கு இந்த வார மேகசினில் எழுதியிருக்காங்க. இப்போ தமிழக பாஜக என்ன கதறாங்கன்னா, அட்டைப்படத்தில் தமிழக பாஜகவையும் அண்ணாமலையுடைய இயக்கத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க துக்ளக்கு. அண்ணாமலையுடைய கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதுற மாதிரியும், தமிழக பாஜக சைடு நயினார் பார்த்தீங்கன்னா கடையை திறந்து வச்சுட்டு ஓட்டிக்கு இருக்க மாதிரியும் இந்த கார்ட்டூனை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு களம். நயினார், வானதி, தமிழிசை இவர்கள் வரிசையில் ஒரு 100-150 நிர்வாகிகள் மட்டும்தான் இன்றைக்கி தமிழக பாஜகவில் இருக்காங்க. தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் துக்ளக் சொல்லியிருக்காங்க. துக்ளக்குடைய இந்த ஆர்டிக்கிள் கவனம் பெறுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், செங்கோட்டையன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி ரூபாய் கேட்டிருந்தோம், கேட்ட உடனேயே 1000 கோடியை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிகே மினிஸ்டர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக வரவேற்புக்குரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசாங்கம் எது பண்ணாலும் பண்ணலை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ மினிஸ்டர் செங்கோட்டையன் நாங்கள் கேட்ட உடனேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது நாகரிக அரசியலாக பார்க்குறேன். பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இதுதான். இதை செங்கோட்டையன் தன்னோடு கேபினெட்டில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். செங்கோட்டையன் மூத்தவர், பக்குவமானவர், அவருக்கு எப்படி இதை அணுகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மாதிரியே பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதனால் செங்கோட்டையன் தன்னுடைய சகாக்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், நம்பிக்கை வாக்கெடுப்பில் டிவிகேவுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் ஓட்டு போட்டாங்களே, அந்த 25 பேரில் 21 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களெல்லாம் தகுதி நீக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காப்புல. எஸ்பி வேலுமணி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மனசில் வச்சுக்காதீங்கண்ணே அப்படின்னு இபிஎஸ் பக்கம் தாவிட்டார். ஆனால் விஜயபாஸ்கர், சிவி சண்முகமெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியலை. தாவேக்காவுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தோன்னே அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் செய்திகள் வருது. இந்த சூழலில் இபிஎஸ் 25ல் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவர்கள் போக மீதி 21, அந்த 21 பேர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், தகுதி நீக்கம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காப்புல. இதுக்கும் ஒரு பின்னணி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பின்னணி தெரியுமா, தகுதி நீக்கம் பண்ணிட்டா அந்த தொகுதிகளுக்கெல்லாம் பை எலெக்ஷன் வரும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பை எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தகுதி நீக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் அதன் காரணமாக தான் சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக செய்திகள் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.